பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் என்ன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலும் உங்களை வாழ்த்துவதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு காரியம், நம்மை விசாரிக்கிற கர்த்தர். ஆதியாகம புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் உங்களுக்காய் படித்து உதவ விரும்புகிறேன். Genesis chapter 21 verse 17. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. நம்மை விசாரிக்கிற துன்பத்தில், நம்முடைய துயரத்தில், நம்முடைய இக்கட்டில் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம் ஆண்டவர். ஆகார் யார்? சாராயினுடைய அடிமைப்பெண். இந்த ஆகாரை ஆண்டவர் விசாரிப்பதற்கான காரணம் ஒன்று உண்டு. இந்த ஆகாருடைய சூழ்நிலை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. வேத புத்தகம் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒருவேளை இந்த ஆகாருடைய சூழ்நிலையில் நாம் இருப்போமானால் கூட நம்மை ஆண்டவர் விசாரிக்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நம்மை தேற்றுகிற ஆண்டவர். இந்த ஆகாருடைய நிலைமை என்ன என்பதை ஒரு 4 காரியங்களை வேகமாய் நான் உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால் நாம் ஒன்றை எண்ணிக்கொள்வோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்னை தேற்றுகிற, என்னை தேடி வருகிற, என்னை கூப்பிடுகிற, என்னை விசாரிக்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவது காரியம், இந்த ஆகார் ஆபிரகாமால் அனுப்பிவிடப்பட்டார். ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் sent her out. 21ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். ஆகார் சாராயினுடைய அடிமைப்பெண், ஆனால் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டி. இந்த ஆபிரகாம் மூலமாய் பெற்றெடுத்த பிள்ளைதான் இந்த ஆகாருடைய கரத்திலே ஆபிரகாம் கொடுக்கிறது, பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து. இது ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை. நன்றாய் கவனியுங்கள். தன்னுடைய இல்லத்திலே வைத்து பராமரிக்க வேண்டியவன் ஆபிரகாம். அவளை அனுப்பிவிட்டார். He sent her out. ஆகார் இப்பொழுது தனித்து விடப்பட்டாள், கைவிடப்பட்டாள். அவள் வெளியே போகிற போது தமிழ் வேத புத்தகத்திலே பிள்ளை என்று இருக்கிறது. 17 வயது இஸ்மவேல் தன்னை விட 14 வயது இளையவன் ஈசாக்கை ஏளனம் பண்ணி துன்பப்படுத்தினான். ஆகவே இப்பொழுது அவள் அனுப்பிவிடப்படுகிறாள். தனது அன்பற்ற சூழ்நிலையில் அவள் தனித்து விடப்படுகிறாள். காரணம் என்ன? இந்த ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல் தன்னை விட இளையவனான ஈசாக்கை ஏளனம் பண்ணினான் என்று நான் படிக்கிறோம். கலாத்தியர் 4:29 படி மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை ஏளனம் பண்ணுவது, அது இன்றைக்கும் நடந்து வருகிறது, இன்றைக்கும் நடக்கிறது.
ஆவியின்படி பிறந்தவனை மாம்சத்தில் பிறந்தவர்கள் ஏளனம் பண்ணுகிறது சகஜமான நிலை. இன்றைக்கு தனது அன்பற்ற பொல்லாத செய்கையால் இஸ்மவேல் குடும்பத்தில் பிளவுண்டாக்கினான். ஆகவே அக்கால வழக்கப்படி ஆகாரை அனுப்பிவிட வேண்டியது அவசியமாயிற்று. இந்த இடத்துல ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது: நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, எளியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. தாவீது சொல்லுவார் 27வது சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். இப்ப ஆகார் அவள் நம்பியிருந்த ஆபிரகாம் அவளை அனுப்பிவிட்டார். அவள் தனித்து விடப்படுகிறாள். பெயர்சபா வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிகிறாள். அவளை ஆண்டவர் கூப்பிடுகிறார். உனக்கு என்ன சம்பவித்தது? What happened to you, Hagar? What is the matter, Hagar? Do not be afraid. பயப்படாதே, பயப்படாதே. திக்கற்று திசை தெரியாமல் யாரும் துணை இல்லாமல் தனித்து விடப்பட்ட நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். உனக்கு என்ன சம்பவித்தது? What happened to you? நம்மை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். தனிமையில், ஆதரவற்ற நிலையில் அவர் நம்மை விசாரிக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த ஆகாருடைய நிலை என்னவென்றால், she was wandering in the wilderness. 14வது வசனம், அவள் பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். அந்த வார்த்தையை கவனிங்க, அலைந்து திரிந்தாள். ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். நம்முடைய வாழ்வில் பல சூழ்நிலைகளில் இப்படித்தான் நாம் அலைந்து திரிகிறோம். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில, யாரும் உதவி செய்ய இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம், அங்க போவோம், இங்க போவோம், அதை அப்படி செய்யலாமா, இதை இப்படி செய்யலாமா என்றெல்லாம் நம்ம யோசிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா ஒன்றும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை. சோர்வுதான் மிச்சம், அலைந்ததுதான் மிச்சம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் வருவதுண்டு. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அமர்மையானவர்களே, பாதை தெரியாமல், திசை தெரியாமல் அலைந்து திரிகிற நேரங்களில் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை சந்திக்கிறார். உனக்கு என்ன நடந்தது மகனே, உனக்கு என்ன நடந்தது மகளே, நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மை தேற்றுகிறார். 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல சங்கீதக்காரர் சொல்கிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை
தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என்று சொல்லுகிற ஒரு நிலையை நாம் படிக்கிறோம். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் இப்படி கைவிடப்பட்ட நிலையில், தனித்து விடப்பட்ட நிலையில், ஆதரவற்ற நிலையில், என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறீர்களோ, அப்படியானால் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் உங்களை தேடி வருகிறார், அவர் உங்களை அன்போடு விசாரிக்கிறார். உனக்கு என்ன நடந்தது? அன்போடு விசாரிக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவரை மாத்திரம் நீங்க நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. எரேமியா 6:16 வேத வசனம் இப்படி சொல்கிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். There is a peace in that path, in that way. நல்ல வழி எங்கே என்று பார்த்து கேட்டறிந்து அலைந்து திரிவதை விட்டு ஆலோசனை கேளுங்க. ஆகார் அலைந்து திரிந்தாள் வனாந்தரத்தில், கையில பிள்ளையை பிடித்திருக்கிறாள், அலைகிறாள். எங்கே போவது? யாரிடத்துல போவது? ஒரு நம்பிக்கையும் இல்லை. There is no hope. ஆனால் ஆண்டவர் அவளை தேடி வருகிறார், அவளை சந்திக்கிறார், அவளுடைய நிலைமையை அன்போடு விசாரிக்கிறார். உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். பாதை தெரியாத ஆட்டை போல அலைகிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். இயேசு உங்களை தேடி வருகிறார். அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியம் என்னை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே தீரிந்த துரோகியம் என்னை. அனைத்தீர் அன்பாலே, கரத்தால் அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே, கரத்தால் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க உள்ளம் கலங்க இடம் கொடாதிருங்க. அவர் உங்களை தேற்றுகிற தெய்வம், அவர் உங்களை தேடி வருகிறவர், உங்களை ஆதரிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையில உதவி செய்ய யாரும் இல்லை என்று எண்ணுகிறீர்களோ, ஒருவர் இருக்கிறார், அவர் உங்களை தேடி வருகிறார். மூன்றாவது, இந்த ஆகாருடைய நிலை என்ன? வாட்டர் இன் த ஸ்கின் வாஸ் கான். அவருடைய துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போயிற்று. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு. The water in the skin was gone. அது தீர்ந்து போய்விட்டு. எம்ப்டினஸ், வாழ்க்கையில ஒரு எம்ப்டினஸ், குறைபாடு. ஆகார் அலைந்து திரிந்த வனாந்தரத்தில் கிணறுகள் இருந்தன என்று சொல்லுகிறார்கள். அந்த கிணறுகள் அருகே மக்கள் குடியிருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆகாரோ தன்னுடைய அளவுக்கு அதிகமான துக்கத்தினாலே
என்னை கைவிட்டு விட்டார்கள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் எப்படி என் பிள்ளையை வளர்த்தெடுக்க போகிறேன், அவனுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, இந்த அங்கலாய்ப்பினாலே சரியான வழியை பின்பற்றாமல் அவள் அலைந்து திரிகிறாள். ஆகவே கிணற்றை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை, தண்ணீரை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. துருத்தியில் தான் கொண்டு போன தண்ணீர் செலவழிந்து விட்டது. அடுத்து தண்ணீர் பருகுவதற்கு தண்ணீரை கண்டுபிடிக்க அவளால் இயலவில்லை. வறண்ட வாழ்வு, ஒன்றுமில்லாத வாழ்வு, வெறுமையின் வாழ்வு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இப்படி இருக்குதா? எம்ப்டினஸ், எம்ப்டினஸ், எல்லாம் தீர்ந்து போயிற்று, தண்ணீர் செலவழிந்து விட்டது. There is no water in the skin. துருத்தியில தண்ணீர் இல்லை, பானையில் அரிசி இல்லை, கலசத்துல எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. அப்படி நினைக்கிறீங்களோ? ராஜாக்களின் புஸ்தகத்தில் சாரிபாத் விதவை ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும், அது தவிர வேறில்லை. ஆனால் பஞ்சகாலம் தீர் மட்டும் அவளும் அவள் குமாரனும் அவள் வீட்டாரும் புசித்து திருப்தியாயிருந்தார்கள். எப்படி? There is a way to solve the problem. பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது ஆண்டவரின் சமூகம். That is the presence of the God. ஆண்டவரின் சமூகம், ஆண்டவரின் பிரசன்னம். இப்ப அவர் வந்துட்டார். அவர் வந்து கேட்கிறாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? What happened to you, Agar? Do not be afraid. பயப்படாதே, நான் வந்துட்டேன், பார்த்துக் கொள்கிறேன். ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அருமையானவர்களே, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன். ஒன்றுமில்லாத நிலையில், வெறுமை நிலையில், உதவி செய்வதற்கும் யாருமில்லை என்ற தனித்து விடப்பட்ட இந்த சூழ்நிலையில், பெயர் சபா வனாந்தரத்தில் கண்மலையை பிளந்து தண்ணீரை சுரக்க செய்த கர்த்தர் அவர் உண்டு, அவர் பிரசன்னம் உண்டு, அவர் வல்லமை உண்டு, அவர் எல்லாம் செய்ய வல்லவர். கண்மலையை பிளந்து தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீரை கொடுத்தவர் அவர். அதே வல்லமையோடு இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தேடி வருகிறார். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஒன்றுமில்லை என்று ஏங்கி நிற்கிறீர்களோ, வெறுமை நிலையில் அங்கலாய்த்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, நான் என்ன செய்வேன், அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வேன், பானையில் அரிசி இல்லையே, நான் அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வேன், கலங்கி போயிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே. பாக்கெட்ல பணம் இல்லையா, பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே.
நீ அவரை நம்புனீங்கன்னா தாகம் தீர்க்க அவர் வல்லவர், தாகம் தீர்க்க அவர் வல்லவர். அவள் என்ன செய்கிறாள் பாருங்க. அடுத்த நிலை, அவளுடைய நிலை என்ன? she wept. அவள் அழுதாள், அவள் அழுதாள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. 15ஆம் வசனத்தின் பிந்திய பகுதியும் 16ஆம் வசனமும், அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுகிறாள். எப்போ இந்த சத்தமிட்டு அழுகிற அழுகை வரும்? வேதனையின் உச்சக்கட்டம், வேதனையின் உச்சக்கட்டம். உள்ளம் உடைந்து அழுகிற போது சத்தமிட்டு அழுகிற நிலை வரும். அவருடைய உள்ள சுக்கு நூறாய் உடைந்தது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஒருவேளை இந்த பிள்ளை கேட்டிருக்க, அம்மா தண்ணி, அம்மா தண்ணி, அம்மா தண்ணி. பானையை பார்க்கிற, பானையில ஒண்ணு இல்லை. துருத்திய பார்க்கிற, துருத்தியில ஒண்ணு இல்லை. பிள்ளை கேட்குது, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது. பானையை பார்த்தா ஒண்ணு இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. அழுது 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 கண்ணீரால் உங்கள் படுக்கையை நனைத்து வேதனைப்படுகிறீர்களோ, பயப்படாதிருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன நடந்ததுமா? உனக்கு என்ன நடந்தது? What happened to you? பயப்படாதே, பயப்படாதே. இதற்கு முன்பு ஒரு முறை இதை போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆகாருக்கு வந்தது. அப்போ கடவுள் அவருக்கு, ஆகாருக்கு உதவி செய்தார். உடனே அவர் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தார். நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். இப்ப ஆகார் அதையெல்லாம் மறந்துட்டார். இதற்கு முன்பு இப்படி ஒரு வேதனை வந்த போது அவள் தனித்து அந்த அவளுடைய எஜமாட்டி சாராளால் துரத்தி விடப்பட்ட போது ஆண்டவர் அவளை சந்தித்தாரே. ஆண்டவருக்கு என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிறவர் என்று பெயர் வைத்தாரே. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட அவள் மறந்து விட்டாள். அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். பல நேரங்களில் நமக்கு உதவி செய்கிற கர்த்தரை நாம் மறந்து விடுவோம். துன்பத்தின் நேரத்தில், துயரத்தின் நேரத்தில், வேதனை நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், கவலையின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட நாம் மறந்து விடுவோம். செபிக்க மறந்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மை பார்த்து கேட்கிறார், what happened to you? உனக்கு என்ன நடந்தது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அருமையானவர்களே, ஒரு பாரத்தை எல்லாம் நீ கர்த்தர் மேல் வைத்துவிடு. சங்கீதம் 55:22 என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? தமிழ் வேதாகமத்தில் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் பாரத்தை எல்லாம் அவர் மேல் எறிந்து விடு என்று இருக்கிறது.
எரிந்து விடு, போட்டு விடு, போட்டு விடு. உன் பாரத்தை அவர் மேல் போட்டு விடு. எனக்கு அன்பானவர்களே, இப்ப ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? 17ஆம் வசனத்தை பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளை கூப்பிட்டதாட்டு இங்க சொல்லல பைபிள்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்படின்னா இந்த பிள்ளை அம்மா தண்ணி, அம்மா தண்ணி, அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவ்வளவுதான். சொல்லிட்டு நீ வடக்கு திசையாப்போ, தெற்கு திசையாப்போ, மேற்கு திசையாப்போ, அங்க பாரு இங்க பாரு, அப்படி சொல்லல ஆண்டவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். உன் அருகிலேயே துறவு இருக்கிறது. ஆகாரே, உன் அருகிலேயே துறவு இருக்கிறது. உன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு உன் அருகிலேயே சபை இருக்கிறது, ஜெபாலயம் இருக்கிறது. உன் அருகிலேயே தேவ பிரசன்னம் இருக்கிறது. முழங்கால் படியிடு, முழங்கால் படியிடு, வேதத்தை வாசி, ஆண்டவரை நம்பு, உறுதியாய் நம்பு. உனக்கு வழி பிறக்கும், உனக்கு வழி பிறக்கும். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். God opened her eyes. கண்கள் திறக்கப்பட்ட போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். போய் அந்த தண்ணீரை துருத்தியிலே நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எத்தனை அருமையான ஒரு ஆண்டவர்! உன்னை அன்போடு விசாரிக்கிறவர், உன்னை தேடி வருகிறவர், உன் குறைவை நிறைவாக்குகிறவர், உன் அழுகையை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கவலையை தீர்க்கிறவர். கலங்காதே, கர்த்தர் உன்னை விடுதலை செய்ய வல்லவர். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரே, நான் திக்கற்றவளாய் இருக்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லப்பா, எனக்கு துணை செய்ய யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்வீராக. கேளுங்க, உங்க கண்கள் திறக்கப்படட்டும். துறவுகளை காணுங்கள், தண்ணீரை நிரப்புங்கள், தாகம் தீர்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனத்தை விடுதலை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, தண்ணீர் துறவை காண செய்வீராக, வாழ்க்கையிலே குறைவுகளை நீக்கி நிறைவை கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.